இப்போ நம்ம குளத்தூர் ஷோரூமில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்டில் வர எஸ்கோ பிராண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிராண்டில் வர டேப்ஸ் கலெக்ஷன் அண்டு கிளாசர் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீட்டுக்கோ இல்லை கமர்ஷியல் ப்ரைஸுக்கோ தாராளமாக இந்த பிராண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ப்ரைஸிங்கில் தான் இருக்கும். அந்த கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எஸ்கோ பிராண்டில் வர வால் மிக்சர் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷல்னு ஒரு டிசைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் கான்டினென்டல் மாடலுடைய டிசைன் மாதிரியே அது இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து இது கேட்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் வந்து உங்களுக்கு செராமிக் கேட்ரேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் டர்ன் தான் இருக்கும். சிங்கிள் டர்னில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. இது வால் மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 3-in-1 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஸ்பிளேல பார்க்குறது நீங்கள் 2-in-1, இதில் 3-in-1 வேணாலும் உங்களுக்கு ஹேண்ட் ஷவர் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால் மிக்சர் ஒரு ஷவர், இது ஒரு செட்டு ஒரு பாத்ரூமில். இது போக இதே வால் மிக்சர் டிசைன்லேயே வந்து உங்களுக்கு ஒரு பாத்ரூம் யூனிட்டில் எல்லாமே கிடச்சிரும். இப்போ இந்த வால் மிக்சர் போட்டுட்டு வாஷ் பேஷன் டேப் இதே மாடலில் வேணாலும் நம்ம இந்த டேப் போட்டுக்கலாம். அதிலே கொஞ்சம் ஹைட்டு வேணால் இந்த டேப் வாஷ் பேஷன் டேப் போட்டுக்கலாம். இதில் ஹாட் அண்ட் கோல்ட் மிக்சரும் வருது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்குறது வாஷிங் மிஷின் டேப். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசட் பக்கத்தில் பக்கெட் ஃபில்லிங் ப்ளஸ் ஹெல்த் பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னா 2-way டேப்பு. ஸோ இதே மாடலே 2-way டேப், ஆங்கிள் எவ்ரிதிங் எல்லாமே உங்களுக்கு ஒரே டிசைன்லேயே கிடைக்கும் சார். அடுத்து நம்ம எஸ்கோ பிராண்டில் பார்க்குற வால் மிக்சர் டிசைன் வந்து ஆஸ்பேர்னு ஒரு டிசைன் தான். இது இப்போ டிஸ்பிளேல 2-in-1 வால் மிக்சர் டிஸ்பிளே வச்சுருப்போம். ஸோ இந்த வால் மிக்சர் டிசைன் வந்து உங்களுக்கு பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபிங்கரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சோப்பிங் பண்ணும்போது கையில் சோப் நிறைய இடம் இருக்கும்போது நம்ம வந்து வழுக்காமல் இருக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிங்கரில் கூட யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதில் டிஸ்பிளேல வந்து 2-in-1 வால் மிக்சர் இருக்குது. இது இல்லாமல் 3-in-1 ஆப்ஷனும் கிடைக்கும். இது ஓவர் ஹெட் ஷவர் வந்து உங்களுக்கு ஒரு 100 mm டிஸ்பிளே வச்சுருப்போம். இது இல்லாமல் நீங்கள் ரெயின் ஷவர் வேணாலும் போட்டுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேல வந்து 2-way டேப் வச்சுருப்போம். ஸோ 2-way டேப் வந்து உங்களுக்கு பக்கெட் ஃபில்லிங் ப்ளஸ் ஹெல்த் பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கனெக்ஷன் வந்து நீங்கள் ஹெல்த் பாத்ரூம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஆன் ஆகிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் லாங் பாடி டேப். இந்த லாங் பாருங்கள், மற்ற பிராண்டோட இது வந்து லென்த் வந்து ரொம்ப பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லாங் வந்து மற்ற பிராண்டெலாம் வராது. ஸோ ரொம்ப லென்த்தாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பக்கெட் வைக்கிறது கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம். ஸோ நல்ல லென்த்தில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு டால் பாடி டேப் வரும். இந்த டால் பாடி எங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள் டாப் வாஷ் பேஷன் யூஸ் பண்ணுறோம்ல அந்த இடத்துக்கு வந்து நம்ம தாராளமாக இந்த மாதிரி டால் பாடி டேப் சஜஸ்ட் பண்ணலாம். இந்த டால் பாடி டேப் வந்து வாட்டர் த்ரோ வந்து 40 டிகிரி கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் த்ரோ வந்து உங்களுக்கு பவுலுடைய சென்டராக வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த டேப்பு. இது இல்லாமல் நார்மல் வாஷ் பேஷனுக்கு இந்த மாதிரி ஷார்ட் பாடியில் உங்களுக்கு வந்து ஒரு பில்லருக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம டிஸ்பிளேல லைவாகவே இருக்குது சார், பார்க்கலாம் நீங்கள். அடுத்து நம்ம எஸ்கோ பிராண்டில் பார்க்குற வால் மிக்சர் டிசைன் வந்து ஸ்டெல்லா அப்படின்ற ஒரு டிசைன் தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டெல்லா டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பவுட்டோட லென்த்து பாருங்கள் நல்லா லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 2 நாள் லென்த் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப தண்ணி வந்து நல்லா ஒயிட் ரேஞ்சிலே வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். இது இல்லாமல் ஒரு ஷவர் டிஸ்பிளேல வந்து ஸ்கொயர் ஷவர் வச்சுருப்போம். டிஸ்பிளேல ஸ்கொயர் டிசைனில் வேணால் நம்ம இந்த ஷவர் சஜஸ்ட் பண்ணலாம். இதனுடைய ஷவராக பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. 9 inch தள்ளி வரும். இந்த ஷவர் வந்து மேலே கீழே டில் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு வால் மிக்சரில் 3-in-1 ஆப்ஷன் வேணாலும் ஹேண்ட் ஷவர் கனெக்ட் பண்ணுற மாதிரி 3-in-1 கிடைக்கும். ஒரு டேப் வந்து ஷார்ட் பாடினா இந்த மாதிரி போடலாம், லாங் பாடினா இந்த மாதிரி போடலாம். வாஷ் பேஷன் டேப்னா இந்த மாதிரி போகலாம். இது எல்லாமே ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ வால் மிக்சர் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இது 4200 ஒரு உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். இந்த சிங்கிள் லிவர் ஆப்ரேட்டில் வந்து நீங்கள் எந்த பிராண்டில் கம்பேர் பண்ணும்போதும் உங்களுக்கு 4200 ரொம்ப உங்களுக்கு பேசிக் ப்ரைஸில் கொடுத்துருவோம். ஒரு ப்ராஜெக்ட் ரேஞ்சில் தான் உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எஸ்கோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. இது ஜாகுவாருடைய ஒன் ஆஃப் த பிராண்டு தான் இது. ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ப்ரைஸிங்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்கனாமிக் ப்ரைஸில் கிடைக்கும் சார். அடுத்து நம்ம எஸ்கோ பிராண்டில் வர கிச்சன் சிங்க் டேப் தான் பார்க்குறோம். இப்போ நம்ம வால் மிக்சர் பார்த்துருந்தோம், அதே டிசைனில் மேட்ச் பண்ணி சிங்க் டேப்பும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷல். இது வந்து ஸ்டெல்லா, இது வந்து ஆஸ்பேர், எல்லா டிசைன்லையுமே உங்களுக்கு மேட்சிங் டிசைனில் சிங்காக இருக்கும். இந்த சிங்காக எல்லாமே 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்கும். இந்த ஸ்பவுட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபோம் ஃப்ளோக்காக இது கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோம் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்பில் சால்ட்டு இல்லை டஸ்ட்டு எதனா இருந்ததுன்னா நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கழட்டி நம்மளே பண்ணிக்கலாம். ஒரு ஈஸி மெத்தட் தான் இது. அதேமாதிரி இந்த ஸ்பவுட் வந்து ரொட்டேட்டபுளாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணாலும் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் சிங்க் டேப் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாத்ரூமில் யூஸ் ஆகிறது வந்து ஹெல்த் பாசர் யூஸ் ஆகும். அந்த டாய்லெட் பக்கத்தில் கன்று யூஸ் ஆகிறதுல ஹெல்த் பாசரில் வந்து வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெல்த் பாசரில் வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப தண்ணி வந்து எனக்கு ஹார்டாக இருக்குது அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஹோஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப உங்களுக்கு சால்ட்டு கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்ற இடத்துல கலர் மாறாமல் இருக்கும். நார்மலாக ஸ்டீல் ஹோஸ் கொடுத்தோம்னா கலர் மாறும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹோஸ் கொடுத்தோம்னா கலர் மாறாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஃப்ளோ வந்து நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழட்டி க்ளீன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கழட்டி க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்மளே கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளம்பரை வச்சோ டெக்னீஸ் வச்சு நமக்கு பண்ண தேவையில்லை, நம்மளே பண்ணிக்கலாம் சார். ஸோ அது மாடல்லே வந்து உங்களுக்கு எனக்கு தண்ணி நல்லா இருக்குன்ற இடத்துல நம்ம இந்த பிளாஸ்டிக் ஹோஸ் பதிலாக எனக்கு ஸ்டீல் ஹோஸ் வேணுன்ற இதே மாடலில் இந்த மாடல் சஜஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பாத்ரூமில் தீம் வந்து எனக்கு பிளாக் தீமில் வேணும்னு சொன்னால் நம்ம இந்த ஹெல்த் பாஸ் எடுக்கலாம். ஸோ இது ஒரே ஹெல்த் பாஸில் 3 மாடல் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் மாடல் கலெக்ஷன் வந்து நம்ம கேட்லாக்லேயே இருக்குது, வர வச்சு கொடுக்கலாம் நம்மளாம். ஸோ இந்த ஹேண்ட் ஷவர் நம்ம டிஸ்பிளேல பார்க்குறது வந்து
சிங்கிள் மோடு ஹேண்ட் ஷவர் 80 mm ஃப்ளோர், இதில் வந்து 100 mm ஃப்ளோர் இருக்கும், மல்டி ஃபங்க்ஷன் ஃப்ளோர் இருக்கும், நிறைய கலெக்ஷன் இருக்குது. அதுவும் நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஒரு பாத்ரூமில் வந்து ஆங்கிள்காக ஒரு நார்மல் டேப் வரும். இப்போ ஒரே லைனில் ரெண்டாக பிரிப்போம். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ பழைய பில்டிங்லலாம் ரெனோவேஷன் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லைன் தான் இருக்கும். அங்கேயே வந்து வாட்டர் இன்லெட்டும் பண்ணணும், ஹெல்த் பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னா சிங்கிள் லைனில் ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இருக்கும் லைனு. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி வால்வ் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டேப் கூட நமக்கு எஸ்கோ பிராண்டில் தாராளமாக இது கிடைக்கும். ஷார்ட் பாடி டேப் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு எல்லா டேப்புமே உங்களுக்கு இந்த பிராண்டில் வந்து எவ்ரிதிங் எல்லாமே கிடைக்கும். இது இல்லாமல் டிஸ்பிளே இல்லாமல் நமக்கு கேட்லாக்லேயும் டிசைன்ஸ் இருக்குது. வந்து பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வர வச்சுக்கலாம். ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் சீரிஸ்லேயே வரும். இது இல்லாமல் ப்ராஜெக்ட் சீரிஸும் எஸ்கோவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பல்க் குவான்டிட்டி இருந்ததுன்னா எஸ்கோவில் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் சீரிஸ்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து பெட்டரான ப்ரைஸில் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தரலாம் சார். அடுத்து பாத்ரூமில் வர அக்சசரிஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ அக்சசரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ராடும் வரும். அதிலே சிங்கிள் ராடு இல்லாமல் எனக்கு மேலே கிளாத் வந்து மடித்து வைக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி மேலே திங்ஸ் வைக்கிற மாதிரி வேணும்னா அந்த மாதிரி டவல் ரேக் சஜஸ்ட் பண்ணலாம். இந்த டவல் ரேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 லேயர் ஆஃப் ராட் இருக்கும். ஸோ 3 லேயர் ராடில் வந்து நீங்கள் வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் இப்போ நம்ம பாத் பண்ணி முடிச்சுட்டு டவல் நீங்கள் காய போட்டு நினச்சா கூட நீங்கள் இந்த இடத்துல நம்ம துணி வந்து காய போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் ஹேங்கர் வந்து ஒரு 3 ஹேங்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஹேங்கர்லேயுமே வந்து நம்ம ஷர்ட்டு பேண்ட் ஹூக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போடலாம். அப்படி இல்லைன்னா சிங்கிள் ராடு போடலாம். சிங்கிள் ராடு போகிற இடத்துல உங்களுக்கு 1000 ரூபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு சிங்கிள் ராடு கொடுத்துருப்பாங்க. ஒரு பாத்ரூமில் இதுக்கப்புறமா வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஹோல்டர் யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு போடுறதுக்கு ஒரு டம்ளர் ஹோல்டர் கொடுத்துருப்போம். அந்த டம்ளர் ஹோல்டர் வந்து நீங்கள் பார்க்குறது டிஸ்பிளே தான். ஜஸ்ட் 550லேருந்து ஒரு டம்ளர் ஹோல்டர் கிடைக்குதுன்னா உங்களுக்கு எஸ்கோ பிராண்டில் கிடைக்கும். ஸோ நம்ம டிஸ்பிளேல அடுத்து பார்க்குறது வந்து பேப்பர் ஹோல்டர் பார்க்குறோம். ஒரு டாய்லெட்டில் வந்து பேப்பர் ஹோல்டர் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஷ்யூ ஹோல்டர் வேணும் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம். இது இல்லாமல் வந்து ரோ புக்லேயே வந்து சிங்கிள் ஆர் டபுள் இருக்குது. ஹால் டைனிங் பேஷனில் வந்து எனக்கு டவல் ரிங் ஹேண்ட் டவல் போடுறதுக்கு ரிங் மாதிரி வேணுன்றதுல இந்த மாதிரி டவல் ரிங் சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எஸ்கோ பிராண்டில் வர சானிடரி வேர் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம எக்கனாமிக் மாடல் தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. பில்டர் யூஸ்வலாக போகிற டிசைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்து பிவிசியில் கொடுத்துருப்பாங்க. சீட் கவர் அண்ட் கிளாசெட் இருக்கும். இந்த கிளாசெட் மட்டும் செராமிக்கில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பீங்க. அதர் தென் நீங்கள் மற்ற பிராண்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த பேசிக் மாடலில் வந்து சீட் கவர் வந்து இந்த குவாலிட்டி வந்து மற்ற பிராண்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சீட் கவர் வந்து நல்ல குவாலிட்டியான சீட் கவரில் கொடுத்துருப்பாங்க. இது போக இந்த டேங்கோடைய ஃப்ளஷிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக சைடில் ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி மற்ற பிராண்டில் கொடுத்துருப்பாங்க. எஸ்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஃப்ளஷ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3 லிட்டர்ஸ் வேணால் நம்ம 3 லிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், 6 லிட்டர் வேணால் 6 லிட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் ஃப்ளஷிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வாட்டர் சேவிங் மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம யூரின்லாம் யூஸ் பண்ணும்போது 3 லிட்டர் தான். ஸோ அதுக்கு நம்ம 6 லிட்டர் நம்ம சைடில் டேங்க் ஃப்ளஷிங் இருந்ததுன்னா ஒரே ஃப்ளஷில் வந்து எல்லா தண்ணியுமே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம வந்து இதை சஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வாட்டர் சேவிங் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஃபிக்ஸிங் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்டுமே இந்த கிளாஸட் செட்டில் வந்துடும். ஸோ சீட் கவர் ஃபிக்ஸிங்லேருந்து அந்த அவுட்லெட் வாஷர்லேருந்து கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணுற பிராஸ் ஸ்க்ரூலேருந்து எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஆல் காம்பவுண்ட்ஸுமே உங்களுக்கு இதிலே சேர்ந்த மாதிரி வந்துடும். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக் ப்ரைஸிங்லேயே கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3850 வந்து ஒரு கம்ப்ளீட் செட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அடுத்து எஸ்கோ பிராண்டில் வர சிங்கிள் பீஸ் கிளாஸ் டிசைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டிஸ்பிளே வந்து ஒரு 3 டிசைன் டிஸ்பிளே வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மாடல் தான். ஸோ இது வந்து எலிமெண்ட் ஒரு மாடல். இதனுடைய பைப் டிஸ்டன்ஸ் வந்து 220 mm. 220 mmன்றது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்ம பேசிக் கிளாஸுடைய டிஸ்டன்ஸ் வச்சாலே இந்த மாடல் போட்டுக்கலாம். இதனுடைய சீட் கவர் வந்து ஒரு சாஃப்ட் க்ளோசிங் சீட் கவர் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் இந்த சீட் கவர் வந்து ஈஸிடி ரிமூவ், சைடில் 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க அன்லாக் பண்ணுறதுக்காக. ஜஸ்ட் அந்த பட்டனை நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சீட் கவர் தனியாக வந்துடும். இது இல்லாமல் சீட் கவருக்கு வந்து உங்களுக்கு 2 years வாரண்டி இருக்கும் இந்த சாஃப்ட் க்ளோசிங்க்கு. ஃப்ளஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஸ்ட்ரீம் ஃப்ளஷ் தான். எல்லா இடத்துலையுமே தண்ணி ஃப்ளஷ் ஆகிற மாதிரி சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இதில் சிங்கிள் பீஸ் கிளாஸ்னால ஒரே மோல்டாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ளஷிங் வந்து 3 and 6 லிட்டர் ஃப்ளஷிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து அவுட்லுக் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கிறதுனால க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அடுத்து நம்ம எஸ்கோ பிராண்டில் பார்க்குற கிளாஸெட் வந்து 3 mm டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் க்ளோஸ் சீட் கவர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டரில் பட்டனை நீங்கள் ஜஸ்ட் புஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா சீட் கவர் தனியாக வந்துடும். அந்த ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ளஷிங்கில் வந்து பாக்ஸ் ரீம் ஃப்ளஷ் ஒரு பாக்ஸ் ரீம் ஃப்ளஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைஃபானிக் இருக்கும். சைஃபானிக் ஃப்ளஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஏர் ஹோல் இருக்கும் உள்ள. ஸோ அந்த ஏர் ஹோல் வந்து எதுக்காகனா உங்களுக்கு வந்து பட்டன் நீங்கள் எவ்ரி டைம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். ஸோ உங்கள் வேக்கம் கிரியேட் ஆகிறதுனால உங்களுக்கு ஏர் அண்ட் வாட்டரில் ஃப்ளஷ் ஆகிறதுனால உங்களுக்கு லெஸ் வாட்டர்லேயே ஃப்ளஷ் ஆகும். இது ஒரு அட்வான்ஸ் ஃப்ளஷிங் தான் இது. இந்த அட்வான்ஸ் ஃப்ளஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 300 mm டிஸ்டன்ஸில் இந்த மாடல் வச்சிடலாம். என்னுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரேஞ்சில் வரும் சார். இது பாத்ரூமில் தீம் வந்து எனக்கு ஸ்கொயர் ஆப்ஷனில் வேணும், எல்லாமே வாஷ் பேஷன்லேருந்து கிளாஸ்லேருந்து எல்லாமே ஸ்கொயராக வேணுன்றவங்க கஸ்டமருக்கு வந்து நம்ம இது தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். இந்த சீட் கவர் வந்து சாஃப்ட் க்ளோஸ் சீட் கவர் கொடுத்துருப்பாங்க. 2 years வாரண்டியோட வரும் உங்களுக்கு. இதில் ஃப்ளஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிம்லெஸ் ஃப்ளஷிங் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா
ஃபுல் க்ளோஸ்டு தான் இந்த கிளாஸ் டிசைன் எல்லாமே. ஸோ க்ளீனிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. ஃப்ளஷிங் வந்து 3 லிட்டர் 6 லிட்டர்னு டபுள் பட்டன் ஃப்ளஷிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம லைவாகவே ஷோரூமில் டிஸ்பிளே இருக்குது. இது இல்லாமல் ஃப்ளோர் மவுண்ட் கிளாஸெட் நம்ம வந்து கேட்ராக்லிங் டிசைன்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் சார். இது வரைக்கும் நம்ம எஸ்கோ பிராண்டில் வர கிளாஸெட் சீரிஸ், ஃப்ளோர் மவுண்ட் கிளாஸெட் சீரிஸ், வால் மிக்சர் டிசைன்ஸ் பற்றி தான் பார்த்தோம். அவருடைய கலெக்ஷன் பற்றி தான் பார்த்தோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம ஷோரூமில் லைவாகவே டிஸ்பிளே இருக்குது. இது இல்லாமல் ஷோரூம் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம், வேளச்சேரியிலையும் பிரான்ச்சஸ் இருக்குது. அங்கேயும் நீங்கள் லைவ் டிஸ்பிளே பார்த்து நீங்கள் வந்து ஆர்டர் ஃபைனல் பண்ணலாம் சார். தேங்க்யூ.